ஹைலைட் என்னன்னா ப்ரோ, அதாவது டிரைவர் பக்கத்தில் பொண்ணுங்க உட்காரக்கூடாது கோயம்புத்தூர் ஐடி நாம்ஸ் படி. அது வந்து ஒரு பெரிய காரணம் ஒன்று இருக்குது. இதுக்கு முன்னாடி வேறு பார்த்த ஆஃபீஸில் இழுத்துட்டு ஓடிடுறாங்க. டிரைவர் இழுத்துட்டு ஓடிடுவான்னு சொல்லுவாங்க தெரியுமா. அந்த மாதிரி நிறைய இஷ்யூ நடக்குது. அப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து இவ்வளோ சம்பாதிச்சு படிக்க வச்சேன், இது பண்ணேன், என் பொண்ணு வந்து டிரைவரை கல்யாணம் பண்ணிட்டு போகிறதுக்கா அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸ் நிறையா வந்து சண்டை போடுறானுங்க. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா, டிரைவர் பக்கத்தில் எவ்வளவுமே உட்காரக்கூடாது, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல பின்னாடி தான் உட்காரணும்னு ஒரு ப்ராமிஸ் பண்ணாங்க. கேட்குதா? வால்யூம் எப்படி உங்களுக்கு பேசுகிற அதிகப்படுத்துறது? டிஸ்கார்டில் போய் இது பண்ணுங்க. ஓகே, இப்போ கொடுத்துட்டேன். இப்போ நீங்கள் பேசுங்க. கேட்குதா? இப்போ பார்க்கவா? ஓகேவா? என்ன ஆயிடுச்சுன்னா, யாருமே முன்னாடி உட்காரக்கூடாது. நான் சொன்னேன், சில பேரோட பார்ட் 2 ஒன்று இருக்குது எங்கள் ஆஃபீஸ்லங்க. சில பேர்னா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க யாருன்னு. புரிஞ்சுது. அந்த சில பேரோட பார்ட் வந்து அட்மினாவது மயிராது நான் பேசிக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் ஃப்ரண்ட்டில் தான் உட்காருவேன்னு சொல்லிட்டு ஏறி உட்காந்துருக்கு. எங்கள் ஆஃபீஸ் அட்மின் என்ன பண்ணியிருக்கேன், கேட்டு வாசலில் நிற்பான். நிற்கிறப்ப என்ன பண்ணிட்டானுங்க, சப்புன்னு காதை காட்டி அரைஞ்சு பொச்சை மூட்டு பின்னாடி ஏறி உட்காருன்ட்டாங்களாம். ப்ரோ லைவ் கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் இந்த பாஷை நார்மல். அது ஓகே. ஆனால் என்ன சொல்லிட்டானுங்கன்னா, பின்னாடி ஏறி உட்காரு, அப்போனா தான் மூவ் ஆகும் வண்டி, இல்லைன்னா உனக்கு வந்து இப்போ நீ பின்னாடி ஏறி உட்காரியா இல்லை டெர்மினேஷன் லெட்ரு கொடுக்கவா அப்படின்ட்டாங்க. ஒரே வார்த்தையா சிம்பிளாக அட்மினே மிரட்டியிருக்கான். பின்னாடி ஏறி உட்காரு, இல்லைன்னா டெர்மினேஷன் லெட்ரு இப்போயே நான் இஷ்யூ பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னோன்னே வேறு ஆப்ஷன் இல்லாமல் பின்னாடி ஏறி அந்த பீஸ் உட்காந்துருந்துட்டு அந்த கடுப்பை வந்து நேற்று என் ஃப்ரெண்டு கிட்ட காட்டினோடனே அவன் டென்ஷன் ஆகிட்டான். எல்லா பேருமே வந்து ப்ரோ என்ன ப்ரோ இது என்ன ப்ரோ கசன்ட்டே இருக்குது, கம்முனே இருக்காதா அப்படின்ற அளவுக்கு ஒரு இது அதுவே க்ரியேட் பண்ணிக்கிச்சு. எக்ஸாக்டாக பார்ட் 2 ப்ரோ. அதுகிட்ட பேசவே எனக்கு பயமாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம பேசி செருப்படிப்பட்டிருக்கோம். அதனால் அந்த பாஷையை பார்த்தாலே பயமாக இருக்கும். ஒருமே இழுத்து இழுத்து பேசுறது. நான் என்ன தப்பு பண்ணேன் நம்ம பக்கம் திருப்பி விட்டுறது. அதே மாதிரி டிஎல் ஏதாவது சொன்னால் அவன் என்ன கேள்வி கேட்குறான், நான் தான் சொல்லணும், அவன் பார்க்கணும். டிஎல் எப்படி அதை அக்செப்ட் பண்ணுவான்? எஸ்ஓபின்னு ஒன்று இருக்கு ப்ரோ, ஒவ்வொரு ப்ராசஸ் படி அது மாறும். மேப்பே வரல, பழையபடி திரும்ப பழைய மேப்பு தான் போயிட்டுருக்கேன். நீங்கள் ஆல்ரெடி உள்ளே தான் இருக்கீங்க போல். கேமுக்குள்ளே வந்தால் மட்டும் கேமுக்குள்ளே வந்தால் நீங்கள் பேசுகிறது கம்மியாக கேட்குது. எங்கே போய் அதை மாற்றணும்? டிஸ்கார்டில் தான் வால்யூம் அதிகமாக வைக்கணும். அதிகமாக வச்சிட்டேன் கேமுக்குள்ளே. ஆனால் நீங்கள் பேசுகிற கம்மி. கேம் வால்யூமை கம்மி பண்ணியிருக்கேன். ஓவரால் வால்யூம் வந்து ஒரு 45 வச்சுருக்கேன். 50 இருக்கு. ஆனால் பாவம் ப்ரோ, அதோட ஹஸ்பண்டு நல்ல மனுஷன். இப்போ இருக்கவங்களுக்கு தான் சீரியஸாக ரொம்ப பாவம் ப்ரோ, ஒரு நல்ல மனுஷன் போல. அதனால தான் இதெல்லாம் கட்டிக்கிட்டு வாழ்கிறாரு. ரொம்ப பாவம். இத்தனைக்கு குழந்தை இருக்கு. நாங்கள் கேட்குறது என்னன்னா, இதுவே இப்படி இருக்கே, மெச்சூரிட்டி இல்லாமல் இருக்கே, அப்போ ஒரு மதர் வந்து எந்த அளவுக்கு மெச்சூராக இருக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்குது தெரியுமா?
இவங்க மெச்சூராக இருந்தால் தான் குழந்தை வந்து இவங்களுக்கு ஒரு 2 விஷயம் தெரியும், அந்த விஷயத்த வந்து குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க கரெக்டாக. இதுவே மெண்டல் மாதிரி பேசிகிட்டு இருக்கு. டிஎல்கிட்ட போய் வலிஞ்சு பேசிகிட்டு இருக்கேன், மேனேஜர்கிட்ட வலிக்கிட்டு. அவன் வந்து பெரிய ப்ரோ, அவன் வந்து கேல்பேனா இருக்கிறப்ப பெரிய மேனேஜர் போவேன். அவன் வந்து யூசர்கிட்ட ஏதோ பிரச்சனை போல, ஏதோ நெத்து கிளைம் விஷயமா ஏதோ பிரச்சனை போல, அதை ஷார்ட் அவுட் பண்ணுறக்காண்டி விறுவிறுன்னு எந்திரிச்சு போயிட்டு இருக்கான். இந்த மெண்டல் போய் அவனை முறைச்சிக்கிட்டு இருக்கு. அவன் எப்படி வந்து விறுவிறுன்னு போவான், என்னை வந்து இடிக்கிற மாதிரி போவான். நீ வந்து நடு வேலை ஒரு மாதிரி கையை தூக்கிட்டு நடந்தா யாராக இருந்தாலும் இடிக்க தான் செய்வாங்க. அது லூஸ் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கு. இதுக்கு ப்ரோ அப்படி பார்த்தா இதுக்கு முன்னாடி ஒரு பையன் ஒருத்தன் போனான். அதுக்கு முன்னாடி பின்னாடி எங்களோட ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு இருக்குது, நான் பேர் அப்புறமேட்டு சொல்கிறேன் லைவில் இருக்கனால. அந்த பிள்ளை வந்து அந்த பிள்ளையும் போச்சு. இவங்க 2 பேர்த்தையும் அவர் டிஸ்டர்பே பண்ணலை. அவருக்கு தெரியும் அவர் ஒரு வேலை விஷயமா விறுவிறுன்னு எந்திரிச்சு போகிறாரு அப்படின்றத இவங்க 2 பேரும் புரிஞ்சுட்டாங்க. அதனால் கம்முன்னு போயிட்டாங்க. முன்னாடி போன பையனை பார்த்து ஹாய்னா அப்படின்னு சொன்னால் அவரும் ஹைப்ரா இல்லை ஒரு நிமிஷம் இருறா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிட்டார். பின்னாடி இருந்த பிள்ளை யாருன்னே தெரியாது அவருக்கு. அவர் மேனேஜரு அப்படின்றனால அவர் நீட்டாக அவர் விசாரிட்டு போயிட்டார். இந்த லூஸு நடுவில் போய் போயிட்டு என்னை இடிக்க வராங்க. என்ன நீங்கள் பே மெயின்டெனன்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி பேசினா அவன் சும்மா இருப்பானா? செருப்படி வாங்க போகுது இது. எனக்கு தெரிஞ்சு இது வேலையை விட்டு இவங்களே அடிச்சு துரத்திடுவாங்க. சிம்பிளாக இவங்களே வேலையை இதுவே இது பேரை கெடுத்துக்குது. நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியல, ஆனால் வேலைக்கு வந்துட்டோம், ஏதோ போய் சொல்லி அது இதுன்னு சொல்லி செலக்ட் ஆகி வந்துட்டோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், அது நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரியே மெயின்டைன் பண்ணிக்குவோமா? ஆமாம், இந்த அரமெண்டல் என்னம்மா பண்ணுவோம். பழைய ஆஃபீஸ்லேருந்து ஏன் வந்த அப்படின்னு கேட்டால் எனக்கும் நான் நாலேஜ் நிறையா கெயின் பண்ணிட்டேன். அந்த நாலேஜ் வந்து அவனுக்குள்ளே அப்ளை பண்ணுறதுக்கு எனக்கு சான்ஸ் கிடைக்கல. என்னோட நாலேஜை காட்டில எல்லா பேரும் கம்மியாக தான் இருக்காங்க. அதனால தான் நான் வேலையை விட்டு வந்தேன். இப்படி எவனாலும் சொன்னால் இருக்கிறவெல்லாம் டென்ஷனாக வாங்க மாட்டானா? நான் தான் அறிவாளி, நீங்கள் இங்கே இருக்கவங்களாம் வந்து பைத்தியக்காரங்க, யாருக்குமே எதுவும் தெரியாது அப்படின்ற மாதிரி பேசுனா டென்ஷனாக வாங்கலாம் மாட்டாங்க. இந்த மாதிரி பேசணும்னா கண்டென்ட்டுக்கு வியூ பிச்சுக்குது. பாருங்க 19 வியூஸ் பார்த்துருக்காங்க. மக்களே நீங்களும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க, நீங்கள் வேலை பார்க்குற ஆஃபீஸில் இந்த மாதிரி பெரிய பெரிய மெண்டல் இருக்குங்களா? And that was their first car, the 3.0 CSL. And I mean, what a car. First off, she's absolutely stunning. Look at the iconic M colors on her body. Look at her shapes. Look at the perfection of her design. நான் இப்போ ஒரு ரேஸ் போயிட்டு இருக்கேன், இருங்க அதை முடிச்சுட்டு உங்களுக்கு இங்கே தெரிஞ்சுக்கிறேன். நான் அந்த ரேஸ் தான் போயிட்டு. அப்படியா? And more importantly, she's so light and powerful. She won 6 consecutive European Championship titles. Yeah. She's the most impressive of her times, and I can't believe how lucky you are to feel her in action on such a beautiful racetrack. மற்றவங்க மேலே பலி போடுறதுல ஒன்றா நம்பர் குறிக்கோளாக இருக்கு. Sorry, I forgot to introduce myself. I've been racing professionally for what, like 10 years now? More if you count the karting when I was a teen. அப்படியே அதுதான் ப்ரோ. அது பேருக்கு மேலே As you may have guessed, I have a soft spot for being done. That's why I've been asked to host this playlist. I've never raced for them officially though, but let's go, so who knows? இது ஃபர்ஸ்ட் தெரியுமா? தெரியாது. நான் உங்கள்ட்ட கேட்கணும்னு நினைச்சேன். And here we go. I bet you didn't expect to ride a motorcycle for the second நான் வேணா அனுப்பி விட்டா ஓகே. But actually, bikes are a really important part of BMW history. இதுல வேணா சும்மா டிஸ்க்ளைமர் மாதிரி கொடுப்போமா? Dear டியர் ஃபர்ஸ்ட், motorcycle உங்களோட ஃபர்ஸ்ட்டுக்கு 11th மேரேஜ், அதாவது அஃபிஷியலாக தேர்ட் மேரேஜ். அஃபிஷியலாக தேர்ட் மேரேஜ், ஆனால் கவுண்ட் படி பார்த்தோம்னா 11th மேரேஜ் நடக்க காத்திருக்கு. ஸோ டிஸ்க்ளைமர் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேம்பிட் 247 காண்டாக்ட் பண்ணலாம். டிஸ்கவர் சேனல் வந்து உங்களுக்கு அவைலபிள் தான் இருக்குது. ஸோ கீழே வந்து
டிஸ்கிரிப்ஷனில் The லிங்க் one you're கொடுத்துருக்கோம், riding நீங்கள் is the அதுலேயும் காண்டாக்ட் பண்ணலாம். அப்படி S1000RR. இல்லைனாலும் It டியர் is what ஃபர்ஸ்ட் we call a உங்களை super bike. என் நம்பர் உங்கள்கிட்ட இருக்குன்றது எனக்கு தெரியும். Superbikes are ஏன்னா extremely நீங்கள் போகிற powerful, ஸ்டேட்டஸ்லாம் எனக்கு technologically தெரியும். advanced motorcycles that are relatively light for the please, speed they can reach. கவனமாக இருங்க. They're designed for both எதுவும் track ப்ராப்ளம் எதுவும் and road பண்ணுறதுனா use. பண்ணாதீங்க. And yours is அப்படி the பண்ணுற மாதிரி இருந்தால் 2015 எங்களையும் version கொடுங்க, of the நாங்களும் என்ஜாய் பண்ணுவோம். S1000RR. It's still pretty great, as you can see for இப்படிக்கு yourself. கிரிப்டோ டு But நெக்ஸ்ட் since டு then, they've released many more கேம்பிட் powerful கேம்பர் editions. 247 நான் இல்லை அப்படிலாம் சொல்லக்கூடாது. சம்பந்தம் எனக்கு அது யாருன்னே எனக்கு தெரியாது. ப்ரோ கேம் முடிஞ்சா இந்த இப்போ பைக் ரேஸ் வந்துட்டு இருக்கு. இப்போதான் பைக் அப்புறம் ஆல்ரெடி கட் ஆயிடுச்சு. அது முடிச்சு நம்மளோட பழைய கார் வரும். ஒரே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி வந்துட்டே இருக்கேன். இதில் ட்ரிஃப்ட் பண்ணுறதுக்கும் ரோசாவில் ட்ரிஃப்ட் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம். ஏன் அந்த ட்ரிஃப்டிங் அழகாக வருது. நாடி விரட்டி வந்துட்டு இருக்காங்க. சின்னதாக கேப் கொடுத்தனா ஏறிடுவானுங்க. இப்போ தான் 66% கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அடுத்ததுண்ணா பெரிய கார். Finally, the BMW M Hybrid V8. What a beast. Released in 2023, this car has been built for endurance races, such as the 24 hours of Le Mans, my area of expertise. ஒரே ஒரு இப்போதைக்கு நான் தான் ஃபஸ்ட்டில் இருக்கேன், வந்துடுவேன். பாட்டே காரை ஸ்பீடாக தான் போகுது. ப்ரோ அவங்கள ஒரு 100-150 மீட்டரில் ஒரு முந்தினா தான் உண்டு. அதுக்கு மேலே ஏறி போயிடுறாங்க. ப்ரோ நல்லா இருக்குல்ல பேர் டியர் ஃபர்ஸ்ட். நேர் வேணாம் வெறும். சரி ஓகே. An endurance car has to strike the right balance between performance and stability. They must go as fast as possible and yet be able to hold up over time. And the same goes for you. கொஞ்சம் கூட அறிவு If கிடையாது. you're the racer inside the car, you must stay செகண்ட் at the வந்து top of your game for a பெனிஃபிட்ஸ் very மட்டும் long தான். time, ஓகேவா? while constantly making strategic choices. But today we're only doing a பெனிஃபிட்ஸ் short race, பார்த்துருச்சு, so never அதனால mind. செகண்ட் நழுவிடுச்சு. Just focus on being the best. The Hybrid V8 will do the rest. ப்ரோ இங்கே வேல்கனவெல்லாம் இருக்குது. ப்ரோ ஒரே ஒரு நிமிஷம், நீங்கள் அந்த செகண்ட் இது மீட் கிட்ட போயிருங்க, ஓகேவா? நான் அந்த மேட்ச் முடிக்க போகிறேன். 93% கம்ப்ளீட் பண்ணிட்டேன். வாங்க நான் ஒரு BMW சீரிஸ் போயிட்டு நீங்கள் போயிட்டு கரெக்டாக கிட்ட போயிட்டு வெயிட் பண்ணுங்கள். நான் வெளியே வந்துட்டு சொல்கிறேன், வந்தோடனே இருக்குன்னு சொல்கிறேன். And that's it for the first glimpse into BMW's history. A real time travel. 374 வரைக்கும் போகுது. ஹாய் ப்ரோ. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க ப்ரோ. சோபனா கலெக்ஷன் ஹாய். யாரும் தெரியல ப்ரோ. சோபனா கலெக்ஷன் வந்து யாரோ ஹாய் அனுப்பிட்டே இருக்காங்க ப்ரோ. அடுத்து 12 கிலோமீட்டரில் எதுவும் ரேஸ் காட்டிச்சா? மொதல் ஒரே ஒரு நிமிஷம் க்ரூ இன்வைட் அனுப்பிக்கிறேன் நான். க்ரூ இன்வைட் அனுப்புங்க. ப்ரோ போச்சு. வெல்கம் டு தி ஸ்ட்ரீம். ரிமூவ் கொடுத்துட்டேன் ப்ரோ. எப்படி ப்ரோ திரும்ப ஆட் பண்ணுறது? நான் கொடுக்கவா? நீங்கள் கொடுங்க எனக்கு. ப்ரோ யாருன்னு தெரியல ப்ரோ. இந்த சோமனா கலெக்ஷனுன்றவங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. என்ன ஸ்டோரி டெல்லிங்கா அப்படின்னு கேட்குறாங்க. சம்டைம்ஸ் வந்து இன்னும் ரொம்ப வேறு மாதிரி டார்ச்சர்லாம் பண்ணுறாங்க. ப்ரோ இங்கே இது ரிமூவ் பண்ணிட்டீங்க. அதான் ப்ரோ ரிமூவ் பண்ணிட்டு எப்படி ஆட் பண்ணுறதுன்னு தெரில. சூப்பர். தெரியாமல் ரிமூவ் பண்ணிட்டேன். இன்வைட் கொடுக்குறேங்க. அது எப்படி ஆட் பண்ணுறது? ஆட் போயிட்டு
ஒரு நிமிஷம். ப்ரௌசர்ல ஓப்பன் ஆகுது. 10,000 ப்ரோ உங்ககிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்கு? மொத்த 18,000. என்கிட்ட எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? 19,000 2,000 சி 19 lakh 2,794 இருக்கு. Biggest cancel queue. ப்ரோ இப்போ அன்னைக்கு நீங்கள் அன்னைக்கு ஒரு தடவை தெரியாமல் பண்ணி விட்டேன்னு நீங்கள் ஆட் பண்ணீங்க, அது எப்படி பண்ணீங்க? நான் க்ரூவில் ஆட் பண்ணிட்டேன். இதில் வந்து ஸ்டீமில் ரிக்வஸ்ட் கொடுத்தேன். ப்ரோ இல்லை ப்ரோ, நீங்கள் எனக்கு ரிக்வஸ்ட் கொடுத்தீங்க. ஆமாம், நான் தான் இருக்கிறேன். போயிட்டு கொடுத்தேன். செஷன்லேயும் ஒன்றால் 2 பேரும். நீங்கள் எனக்கு நார்மலாக இன்வைட் அனுப்புவீங்களா? அந்த மாதிரி அனுப்புங்க. இல்லை, அதுக்கு உங்களோட இதே இங்கே காட்டும். ஐடி சொல்லுங்க. யாரோ இருக்கானுங்க. ஐடி ஐடி வந்து என் ஐடி எதில் சொல்கிறது? சோகு 96. ஸ்பெல் பண்ணுங்க. SHOGU 96. காலம் ஆக வந்துருச்சா? ஒரே நிமிஷம் ரிக்வெஸ்ட் வந்துச்சா? வந்துச்சு. இது எப்படி அக்செப்ட் பண்ணுறது? ஷிஃப்ட் F2 கொடுங்க. வந்துருச்சு. ஷிஃப்ட் F2 கொடுத்துட்டேன். அதில் சைடில் ஒரு பார் ஓப்பன் ஆகுதுல்ல? அப்படி எதுவும் வரல. ஷிஃப்ட் ப்ளஸ் F2 கொடுத்தீங்கன்னா சைடில் ஒரு பார் ஓப்பன் ஆகும். ரிவார்டு தான் வருது. ஒரு நிமிஷம் திரும்ப கொடுங்க. ஒரு நிமிஷம். ரிவார்டு இல்லை, கார்னரில் பாருங்கள், லெஃப்ட் கார்னர். போயிடுச்சு. நீங்கள் திரும்ப கொடுங்க. ப்ரோ யார் யாரும் என் குரூவில் ஜாயின் ஆகிருக்கேன் போவீங்க? யாருன்னே தெரியாது எனக்கு. போடுங்கடா முதல். மறுபடியும் கொடுத்துருக்கேன் பாருங்க. ஓகே வந்துருச்சு. அக்செப்ட் பண்ணுறதுக்கு எதுவும் காட்டலை ப்ரோ எனக்கு. ப்ரோ ஒரு நிமிஷம் இருங்க, நான் ப்ரைவேட் செஷன் தனியாக வரேன். லோட் ஆகிட்டுருக்கு. ஒரு நிமிஷங்க ப்ரோ. ஒரு ஃபெராரி ஒன்று வந்துருக்கு. ஃபெராரி ரேஸ் எடிஷன் 4 டிஃபிகல்ட்டி 5/5 கிழிஞ்சு. ப்ரோ நீங்கள் எப்படி ப்ரோ ஃபெராரி இதை எடுத்தாங்க? இதுக்கு முன்னாடி எவ்வளோ ப்ரோ அவ்வளோ பறக்குறாங்க ப்ரோ. ஹலோ. ப்ரோ சொல்லுங்கள். ஒரே கேம்குள்ளே போயிட்டீங்களா? அது எவனோ உள்ளே சேர்த்து விட்டான் ப்ரோ. அது எப்படி கொடுக்குறது? மெனு கொடுத்து பாட்
யூபிசாஃப்ட் ஓப்பன் பண்ணுறதா? ஆ ஒரு நிமிஷம் ப்ரோ, கேமுக்குள்ளேயே இன்வைட் கொடுக்கலாமே. யூபிஎஸ்ஆஃப்ட் ஓப்பன் பண்ணி சொல்லலாம். அது யூபிஎஸ்ஆஃப்ட் ஒரு நிமிஷம். ஓப்பன் பண்ணிட்டேன். நான் ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்கேன், வந்திருக்கேன். அது எங்கே பார்க்குறது? சைடில் ரைட் சைட் டாப்பில் ஆட்ஸ்மென்ட் சென்டர் பாருங்க. என் ப்ரொஃபைலை கிளிக் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் காட்டுது. இல்லை ப்ரோ, ரைட் சைட் டாப்பில் யூபிஎஸ்ஆஃப்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்க. ரைட் சைட் டாப் ஓப்பன் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸுன்னு காட்டுது. ஆட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குல்ல, ஆமாம். அதில் போயிட்டு என்னுடைய ஐடி சர்ச் பண்ணுங்க. jerry.jry00 JERY RR ROYயா? ஜெரி டாட் JRY 00 ஜெரி ஜேஆர்ன்னு இருக்கு. அதுவா? jerry.jry JERRY.JRY 00 வந்துருச்சு. ரிக்வெஸ்ட் அனுப்பியிருக்கேன் பாருங்க. வந்துருச்சு. அக்செப்ட் பண்ணிட்டீங்க. ஆமாம், நான் உங்களுக்கு இன்வைட் அனுப்பிச்சுடுறேன். கேமுக்குள்ளேயே உங்களுக்கு இன்வைட் அனுப்பிக்கிறேன். வந்துருச்சு. அக்செப்ட் பண்ணுங்க. ப்ரோ, இப்போ ஏதோ திரும்ப ஃபெராரி ரேஸ் கூட வந்துருக்கு. எப்படி ப்ரோ? நீங்களும் உள்ள இருக்கீங்களா? இல்லை, நான் கேமுக்குள்ள ப்ரோ, நீங்கள் பறக்குறான். இப்போ டிஃபிகல்ட்டி 5/5 கொடுத்துருக்காங்க. ஏறி போகணுன்னா எங்கிட்ட ஏறி போகிறது? நான் உங்களுக்கு போயிட்டு ரிக்வெஸ்ட் பண்ணேன். இது இன்வைட் அனுப்பிச்சுடுறேன். கேமுக்குள்ள இருக்கீங்களா? ஒரு நிமிஷம் இருங்க, அப்பாட் கொடுத்து வந்துடுறேன். கேம் விட்டு வெளியே வாங்க. சாரி, ரீகன்ஃபிகேஷன் ஏதோ கொடுத்துட்டேன். I am from car. ஓகே. Leave no playlist unfinished, driver. இவனுங்க யாருன்னு தெரில. முதல்ல இவனுங்களை வெளியே தூக்கி விடணும். I'll be right here. வந்துருச்சா பண்ணு. நீங்கள் தான் இன்வைட் அனுப்பியிருக்கீங்க கரெக்டாக? ஆமாம். ஓகே. ப்ரோ, நான் உங்களுக்கு ஒரு ட்ரிக் ஒன்று சொல்லித்தரவா? என்னது? நம்ம அக்கா கடையில் போய் 60 ரூபாய்க்கு சிக்கன் வாங்கினோம்னா 100 கிராம் தான் கிடைக்கும். முக்கு கடைக்கு போயிட்டு 100 ரூபாய்க்கு சிக்கன் வாங்கினோம்னா 1.25 கிராம், அதாவது 175 கிராம் தரான். அதிகமாக தரானா? The BMW 3 Series is the core product of the BMW ரெடி AG. கொடுங்க. It's இன்னொரு all ஆள் we ரெடி are talking கொடுக்கணும்னு about. வருது. யார் அந்த It's மூணாவது BMW. ப்ரோ? M3 ப்ரோ. அதுதான். M3 என்ன கார் தெரியுமா? மோஸ்ட் வாண்டட்ல வரும். ஓ, இதுவா? கார் தான். என்ன சப்பையாக இருக்குது. சரி, பரவாயில்ல ப்ரோ, வழக்கம் போல தான். என்ன ஃபஸ்ட்டில் இருக்கீங்க? Now with the M3, we're touching on an important part of BMW's history, the 3 Series, the face of the brand. So, as you may know, since the early 70s, BMW has been dividing its models into 8 different series. The 3 is without question the most popular of them. உங்களுடைய கேம் ஆடியோ வந்து எனக்கு கேட்குது. செக் பாயிண்ட் யூஸ் பண்ணிட்டேன் நான். இந்த கேம்ல பூஸ்ட் இருக்குதுங்கிறதே நான் மறந்துட்டேன். Is the E30. It's the second in this prestigious line, and an instant hit in 1982. Not just for car enthusiasts, no, but for the mass market as well. They sold over 2 million,
That's huge, especially since they weren't cheap. ஆனா அதுல 200ல போறதுக்கும் இந்த கேம்ல 200ல போறதுக்கும் வித்தியாசம். This car deserved it. அது பறக்குதோ For sure, it was the most அது வந்து powerful sedan ஒரு available. ரியாலிட்டியா இருக்கும். இது வந்து கொஞ்சம் ரியாலிட்டி கம்மியா இருக்கிற மாதிரி எனக்கு 200ல போற அந்த கேம்ல கேம்ல அவ்வளவுதான் bro. So, when BMW Motorsport needed to put a new car on the track, it was obvious they would create one based on the E30 and make it even better. ஆமா. ஆனா இது And that's how we got the first M3 ever. ப்ரோ நான் வரமாட்டேன்னு நினைக்கிறேன், நீங்க ஆடி இருங்க. எனக்கு முன்னாடி ஒருத்தன் வேணும். செக் We spoke பாயிண்ட் மிஸ் earlier பண்ணிட்டேன் நான். of the success of the 3.0 CSL, but it was nothing compared to what this car achieved. She's simply the most successful touring car in motorsport history. She has more than 1,400 victories. yeah, I promise you. இப்போ ஓகேவா? She won everything. Rallying, endurance racing, but also BMW's volume beloved tournaments. The DTM, the German Touring Car Championship. ஹெட்செட்ல வேற ஏதோ ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஐயோ இது தண்ணியா? The funny story is that BMW had to build 5,000 free legal cars and sell them to the public just so they could compete. And they did it. But they were skeptical at first because they thought it would never sell. Of course, they were wrong. They sold 3 times more than expected. சரி போயிருங்க. உங்களுக்கு முன்னாடி அவன் வந்துட்டாங்களா? ஆமா நான் செகண்டா போயிட்டான். அவன் போயிட்டான் bro. Whatever the model, the E30 has left its mark on a generation. She's loved by underground communities for tuning or for drifting, but you can even see her on album covers and rap videos. She's a cultural phenomenon. மிஸ் பண்ணிட்டாங்க ப்ரோ. அவனை எப்படி தூக்கி விடுறது மிஸ் பண்ணேன். செகண்டா தான் ஃபினிஷ் பண்ணேன். என்ன முடிக்கல. முடிஞ்சு தோத்துட்டேன். ஆனால் அவனை அமுச்சு விடுங்க ப்ரோ, அப்போனா தான் நம்ம 2 பேர் ஜெயிக்க முடியும். யார் அனுப்பிச்சது? நம்ம பார்க்கறது தானே வேணும். ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. ப்ரோ இன்னொருத்தன் ஜாயின் பண்ணிருக்கான் நம்ம ப்ரோ. யாருங்க? அவன் தான் யாருன்னு தெரியல, அவனை எப்படி அனுப்புறதுன்னு தெரியல. கண்டுபிடிச்சிட்டேன், ஒரே நிமிஷம். அவனை வச்சிருக்கதா? அவனை வச்சிருக்கிறதா? கரெக்டா விடுங்க. நம்ம அடுத்த ரேஸ் போறோம். 2.95 ஆனதா? It's time to continue our journey into BMW's history. ப்ரோ கொஞ்சம் பாத விட்டா நான் ஏறி போயிடுவேன். This time we're going for a BMW Z. Do you know what the Z அவன் stands டியூன் for? பண்ணி வச்சிருக்கான் காரை. It அதனால means Zukunft, பறக்குது. future in German. ஆனா இந்த காரை வச்சுட்டு அவனால வர முடியல. I guess it's BMW's way of promising they'll always keep innovation and experimentation in sight. நான் சாதாரண பிளேயர் நினைக்கிறேன். உண்மையிலே நம்ம சாதாரண பிளேயர் தான். லைவ்ல இருக்க சொல்லக்கூடாது இல்லைங்களா? எனக்கே டவுட் வந்துருச்சு. யாரை சொல்றாருன்னா நம்ம சாதாரண பிளேயர் தான். Here we are. No Hey, that special is words from good. Mark, but don't worry, Anna has a lot to say about this car. இது அடுத்த ரேஸு. இனிமேல் அனுப்பிச்சிருக்கேன். வந்துருச்சு, நானும் வந்துட்டேன்.
என்னாச்சு ப்ரோ? ப்ரோ அவன் டிக்ளைன் பண்ணி விடுறான் ப்ரோ. கேமியா ம் ப்ரோ இந்த ப்ரோ விட்டு வெளியே வாங்க. ஒரே நிமிஷம் நான் போயிட்டு ப்ரோ சென்டர் பாஸ்ட். அவன் போயிட்டு எதுக்கோ கொடுத்துருக்கான் பாருங்க. இது நம்ம கொடுத்துருக்கோம். ஆஹா அவன் தெளிவாக போயிட்டு ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்கான். சொல்லுவாங்க பார்க்கலாம் இந்த கார் எப்படி இருக்கு. The Z4. For a few moments, let's put aside vehicles designed for extreme racing and enjoy it just நீங்கள் driving சிக்ஸ் for the விளாண்டுட்டு இதை pleasure of விளாண்டிங்கன்னா driving. மொக்கையாக தான் இருக்கும். Well, I mean, you still have an Okay, aggressive Allah. opponent in this race. Of கேம் வந்து course. அதை விட இது Where's the கிராஃபிக்ஸ் fun with that? நல்லா தான் இருக்குது. ஆனால் கண்ட்ரோல் வந்து அந்த கேம் மாதிரி கண்ட்ரோல் அதில் ட்ரிப் பண்ணால் அழகாக ட்ரிப் ஆகும். கரெக்டாக இருக்கும். BMW Z models are what we call roadsters. Two-seaters made அவனா for எனக்காக தான் relaxing race. behind the wheel, appreciating the scenery, and the thrill of ஃபஸ்ட்டில் speed. போயிட்டான். And look at that. நான் பின்னாடியே தான் We போயிட்டு just இருக்கேன். have the perfect spot and the perfect weather to enjoy this ride. The only thing you're missing is the wind in your hair. But you are driving a coupe cabriolet, so Hold yes, on. you could theoretically enjoy the open air if you wanted to. எங்களுக்குள்ள நாங்கள் அடிச்சுக்குவோம். நீ யாரா ரேஸ்? எனக்கும் அவருக்கும் தான்டா. நீ யாரா கொடுத்தாலும் ஓடுறோம். அப்புறம் பின்னாடி ஒருத்தன் வந்துட்டான் ப்ரோ. Your car is the Z4 E89, a very cool model for two major reasons. Number one is the very first BMW to have been designed by two women, Juliana Blasi for the exterior and Nadia Arnaut for the interior. They wanted to break the classic roadster image with a car inspired by the human body, athletic and beautiful, designed for all driving enthusiasts. ஒதுக்கிலாம் விட்டேனே அவனை. And number two, the E89 has indeed been adapted into a real racing car, the famous, beautiful, and successful Z4 GT3. That's an obvious part of my passion for this car. பிரேக் அடிக்க முடியல. ஆறுக்கு தான் அடிக்கிறேன். அவன் முடிச்சுருவான் பாருங்க. I own the car you're driving. And did I forget to tell you that? I know what you're thinking. It's not as sporty as the others. And that's true. But on weekends, where I'm far away from the races, it's the perfect car for open roads. ப்ரோ காத்தி ப்ரோ நில்லுங்க, நான் வரேன். வாங்க வாங்க முன்னாடி தான் போயிட்டு இருக்கோம். ப்ரோ அவன் போன அப்புறம் போச்சு. அதான் பார்த்தேன். என்ன பாட்டு தலை பார்த்துச்சு. ப்ரோ நில்லுங்க ப்ரோ, போகாதீங்க, நானும் வரேன். வாங்க வாங்க வாங்க. இப்போ தான் எனக்கு இது கண்ட்ரோல் கிடச்சிருக்கு. அப்படியா? பார்த்தீங்களா, விட்டு போறீங்க பார்த்தீங்களா? வாங்க வாங்க முன்னாடி தான். ஓகே அவன் தெரிஞ்சிருச்சு. ஹெட்டுக்கு முக்கிய விளாட்றாங்க. வீட்டில் வச்சு நம்மளை ஆண்டுக்கு வரணும். நம்மளை வச்சு நம்ம ஃபஸ்ட் நம்பர்லாம் முடிவு பண்ணிட்டோம். ஒரே வந்து சொல்லுங்க. அங்கே 3.5 ஒன்று இருக்கு. திரும்ப நான் அவனை தூக்கி விட்டு வந்துடுறேன். ப்ரோ உன்னை தூக்கி விட முடியல ப்ரோ. நம்ம வேற செஷனுக்கு தான் போகணும். அது எப்படி போகிறது? செஷனை விட்டு வெளியே வரணும். தெளிவாக போயிட்டு ஒன்று கொடுத்துட்டான், தெரியுதா? இல்லைன்னா வாங்க அவனை இன்னொரு கேம் வின் பண்ணிட்டு போயிடலாம். அப்படின்றீங்களா? ஆமாம், ஏன்னா இப்போ தான் எனக்கு கண்ட்ரோல் கிடச்சிருக்குது. சரி ஓகே, வாங்க போகலாம்.
நீங்கள் சொன்னீங்கன்றதுக்காண்டி அவனை மன்னிச்சு விட்றேன். அதான் போயிட்டு இன்வைட் அனுப்புங்க. நான் முன்னாடி போயிட்டானே. அவன் கேன்சல் பண்ணி விட்டு அவனோட செஷனில் நம்மளை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான் ப்ரோ. அது இன்வைட் பண்ணாது, அக்செப்ட் பண்ணாதீங்க. நீங்களா முன்னாடி போயிட்டு இருக்கீங்க? இல்லை அவன் என்ன நடக்குது? இன்வைட் அமைச்சிருக்காங்க. எனக்கு வந்திருக்கு பைக்கு. இந்த குரூப்க்கு நீங்கள் தான் லீட், நீங்கள் தான் ஒரு பிளேயரை ரிமூவ் பண்ண முடியும். அதான் எப்படி பண்ணுறதுன்னு தெரியலையே. The next event is going to be really different from the previous ones. அக்செப்ட் பண்ணலையா நீங்கள்? அந்த இது பண்ண எப்படி போறீங்க? Motorfest really அதை wanted பற்றி to எனக்கு show how சொல்லு. diverse and surprising BMW டூர் can be. மேனேஜ்மெண்ட் கீழே வந்துருக்கு. I won't எங்க இருக்கு? ஆமாம், நீங்கள் கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய ஐடியில் கிளிக் பண்ணுங்க. லீவ் ப்ரோன்ட்டு ஒன்று இருக்கும். ஏன் ஐடியா? எல்லாம் இருங்க, நான் உங்களுக்கு ரிக்வஸ்ட் கொடுப்பேன். லீவ் உங்களுக்கு இன்வைட் அனுப்பிச்சிருக்கேன். உங்களுக்கு இன்வைட் அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க. அக்செப்ட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க போகலாம். இப்போ வாங்க. இப்போ இன்வைட் அக்செப்ட். இப்போ போகலாம். அடிச்சுக்கிறதுனாலும் say பிடிச்சிக்கிறதுனாலும் more, எங்களுக்குள்ள தாண்டா except that you have to go to the top of the Yeah, mountain to Ramona see the that. starting grid. நான் ரிக்வஸ்ட் And you'll கொடுத்தா see accept. the beginning of this race is going to be memorable. எனக்கு ஏதாவது பிரச்சனைனா அவரை தாண்டா பற்றி இப்படி திங்குன்னு மிதிப்பேன். நீ யாரா மூணாவது அகா? நல்லா இருக்கும். ஐயோ, மேலே வந்து பிடிக்கிறான். That's what I call a jump. I'm glad you survived that one. ப்ரோ நான் வந்து கேம் ஓட்டி வெளியே போயிட்டேன். கேமை தெளிவு போயிட்டீங்க. இல்லை ப்ரோ, லாஸ்ட்டில் வந்துருக்கீங்க. லாஸ்ட்டில் வந்துருக்கீங்க. எங்கேயோ போச்சு, இதுலேயோ வந்துட்டு இருக்கு. ப்ரோ நான் வரமாட்டேன், நீ போ. வாங்க வாங்க, ட்ரை பண்ணுங்க. தேவையில்லாமல் மேலே இருந்து கீழே குடிச்சிட்டேன். அப்போ நீங்கள் ரோட்டில் பிடிக்கிறீங்க. அவங்க என்ன ஒரு பிடிச்சி செமையா பண்ணிட்டாங்க. இது செமையாக இருக்கு. உண்மையிலே இந்த ரேஸ் சூப்பராக இருக்கு. ப்ரோ ஒரே ஒரு நிமிஷம், நான் அபாட் கொடுக்குறேன். ஏன் நான் வேற எங்கேயோ Restart வந்துட்டேன் கொடுத்துருவோமா? ப்ரோ. ரீஸ்டார்ட் கொடுங்க, நீங்கள் தான் கொடுக்க முடியுமா? ஆமாம். ரீஸ்டார்ட்
ப்ரோ நீங்க எக்ஸ் அமுத்துனீங்கன்னா அது ரிவைன் ஆகும். இல்லை ப்ரோ, மலையிலேருந்து கீழே குதிக்கிறப்ப நான் சைடில் குதிச்சு எங்கிட்ட போயிட்டேன் ப்ரோ. என்ன லாஸ்ட்ல தள்ளினாங்க. That's what I call a jump. I'm glad you survived that one. போச்சு ப்ரோ 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 போச்சு ப்ரோ. கீழே வந்துட்டேன் ப்ரோ, கீழே வந்துட்டேன் ப்ரோ, கீழே வந்துட்டேன் ரிவைன் பண்ணி வாங்க, ரிவைன் பண்ணி வாங்க. வந்துட்டீங்களா? வந்துட்டேன் ப்ரோ. டிவைன் பண்ணி வரைக்கும் ரீஸ்டார்ட்டே பண்ணிடலாம் ப்ரோ. திரும்ப கீழே போயிட்டேன் ப்ரோ நான். எப்படி அந்த சென்டரா இருக்கிற இடத்துல குதிக்கிறீங்க? நீங்க சென்டரா போய் குதிங்க. நான் என்ன பண்ணிடுறேன்னா, நான் குதிச்சு மலையை விட்டு வெளியே போயிடுறேன். அதான் அதுக்கு எக்ஸாம் பண்ணீங்கன்னா ரீவைன் ஆகும். கரெக்டாக குதிங்க. இந்த ட்ராக் கட்டதில்ல, ட்ராக்ல தான் குதிக்கிறேன். கீழே போயிட்டீங்க. That's what I call a jump. I'm glad you survived that one. பண்ண முடியுது. Hold on tight. The descent ahead is more dangerous than ever. அடுத்த ஜம்பிங் பாயிண்ட் வரும், பார்த்துக்கோங்க. அப்பா ஃபேன்ல போய் குதிக்க செமையா இருக்குல்ல? It's for these unique moments that we all like to go off-roading from time to time. I gotta admit, it's not where I'm at my best, but I really wanted to get off the beaten track at least once during this playlist. BMW and off-roading have a strong history. They were famous in the Dakar Rally in the 80s, and they've been building bikes designed for the wilderness ever since. Your ride is ப்ரோ, ஒரு one of நிமிஷம் them. பிரேக் அடிங்களேன். It's an R1200 GS. நான் முன்னாடி போறேன் And நான். at BMW, every bike marked with the GS letters is a bike made for adventure. And adventures, ப்ரோ, they can இதெல்லாம் happen வந்து anywhere, you know? ரோட்ல பண்ண On the முடியாது ப்ரோ. edge, வாங்க at ப்ரோ, the இங்கே பண்ணி unknown, பார்ப்போம். or just on the street from your house. So they need to be prepared for every occasion. They're built for both city riders and budding போச்சு explorers. போச்சு போச்சு சவுடு. Well, to be fair, this one's being prepped by Motorfest, so it's a little more suited for the extreme conditions than the ones you could find in a regular shop. But you see what I mean. இது காணோம். டாக்டர் வெயிட்டிங், ரொம்ப தூரம் வெயிட்டிங். ஒரு நிமிஷம் நில்லுங்க, நானும் வரேன். அப்புறம் இங்கே ஜம்பிங் பாயிண்ட் இருக்கு, செமையா இருக்கும். பார்த்துட்டேன். வாவ், இதெல்லாம் எப்படி செட் பண்ணால் என்னத்துக்கு ஆகுது? எப்படி செட் ஒரு 50,000 செலவு. நான் முடிக்க போறேன். பாய். Another great race. அன்எக்ஸ்பெக்டட். You're not doing too bad. ஏன் பிரேக் அடிச்சிங்களாண்ணே? நான் பிரேக் அடிச்சுட்டு. ஏன் விட்டு கொடுத்துட்டீங்க? ஆமாம், செங்காயினும் பார்த்தது உண்டோ? இந்த செந்தில் குணா வேலு தம்பி மயக்கமா கேம்புல கடைசி விட்டு கொடுப்பாங்க தனுஷ், அந்த மாதிரி விட்டு கொடுத்துட்டாங்க.
this race will be once again focused on BMW M vehicles. Speaking of which, do you know where the famous M colors come from? That combination of blue, purple and red? நான் போயிட்டு இருக்கேன், போயிட்டு இன்வைட் In கொடுங்க. the 1970s, BMW Motorsport wanted the American oil company Texaco as one of their sponsors. So, to win them over, they incorporated Texaco's red to the design of their first cars. When the deal was rejected, they decided to improve their livery by adding an extra blue line, the official color of Bavaria, home of BMW. Then, to complete it, they finally added a purple line in between. And just like that, the BMW M colors came to life. Of course, nowadays, BMW says that the red color stands for motorsport, not for Texaco. But I'm sure you'll think of it the next time you see the M logo. Sorry guys. கேம்ல வித்தியாசமா ஒரு sound இருக்கு. நீங்க எப்படி என்ன பாக்குறீங்க? ஓய், எங்க ப்ரோ போயிட்டு ஓ, என்ன லைவ்ல வந்து பார்த்துட்டு இருக்கீங்களா? இல்லை இல்லை கேம் மேப்லேயே காட்டுது போடுறது ஓட்ட தெரியாமல் திருப்புறது அது நான் ஜூம் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கேன். வந்துடுச்சு. bro, இதை முடிச்சுட்டு நான் சாப்பிட்டு வந்துடுறேன். ஓகே. Look at that lineup. We're up against BMW's finest, a collection of some of the latest M models. See that white car? That's an M8, a 625 horsepower monster made for everyday use. ஃபர்ஸ்ட் இருந்தா And the dark gray one over there? ஐயோ ஆமா ப்ரோ, an பெரிய M5 தப்பே CS. நடந்துருச்சு. நீங்க ஃபர்ஸ்ட் We'll வந்து talk about her later. But let's just say that this series has been producing missiles since the 70s and it's not about to stop. இது எப்படி இது பண்றது? அபார்ட் தான கொடுக்கணும் ப்ரோ. எனக்கு ரீட்ரை கொடுக்கல, கேட்கல. நீங்களே ரீட்ரை கொடுங்க. சூப்பர். அவ்வளோதான், ஜெயிக்கிறேன்னு தெரிஞ்சு போச்சா ரீட்ரை கொடுத்துடணும். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் போகிறப்ப கொடுக்கக்கூடாது, கரெக்டாக கொடுத்துருவேன். அப்போ கொடுத்தீங்கன்னா ஐட்டன் உடைக்க கொடுக்கணும். டயரை கழட்டி கொண்டு போய் பார்த்துட்டு இந்த மதுரையில் ஒரு பண்ணாங்க திருடுறதுக்கு கூட டயரெல்லாம் கழட்டி கொண்டு போனாங்க அலாயோட, அந்த மாதிரி கழட்டி கொண்டு போயிருந்தாங்க. We're up against BMW's finest, a collection of some of the latest M models. See that white car? That's an M8, a 625 horsepower monster made for everyday use. And the dark gray one over there? An M5 CS. We'll talk about her later. Oh, let's just say that this series has been producing missiles since the 70s and it's not about to stop. The other ones are M2s and M4s. They come from series born in 2013 and 2014. Racing them is going to be tough. The road is narrow with a lot of sharp bends and not many places to accelerate.
நான் பார்த்தேன் நீங்கள் ட்ராக் விட்டு வெளியே போயிட்டீங்க ஸ்க்ரீனில் பளிச்சுட்டு கடை இருக்குது. Overtaking here is a challenge. You have to use the occasional straights with guts and confidence. Clearly my kind of track. A fair chance of winning, we put you behind the wheel of the fastest production car BMW has ever made, the M4 CSL. Yeah, you heard me, a CSL. BMW only made 3 of these in 50 years. The first one was the 3.0 you drove earlier, and this is the third. And to make it even more prestigious, you can even notice a special emblem on her body celebrating BMW M's 50th anniversary. So the real question is, does she live up to the CSL legacy? Well, she hits 200 kilometers per hour in only 10 seconds and holds the BMW record on the famous Nürburgring circuit. What more is there to say? Someone's calling. Sobi. You better win with a car like that. Huh? Bro, what's bro? It's fun time, bro. Bro, restart. Bro, restart, bro. கடைசி தள்ளிட்டானுங்க bro. No, நீங்க அப்படியே வாங்க. Bro, final lap bro. ரீஸ்டார்ட் பண்ணா அப்புறம் கேமே நல்லா இருக்கும். Bro, போச்சு. ப்ரோ ஃபைனல் ப்ரோ கடைசியாக வந்துட்டு இருக்கேன் ப்ரோ. ஐயோ தேவலாம அந்த இதில் குடிச்சிட்டேன். என்ன பண்ணிட்டேன்? அந்த ட்ராக்கை விட்டு வெளியே குடிச்சிட்டேன் தேவலாம. போக மாட்டேன்டா. முடிக்காம வாங்க, செகண்ட் வந்துடுவேன். ப்ரோ இல்லை ப்ரோ முடிஞ்சு ப்ரோ ட்ராக் முடிஞ்சு ஃபோர்த்துனா டாப் 3 வர சொல்லிச்சு. டாப் 6 தான் ப்ரோ. இருங்க நான் சாப்பிட்டு வந்துடுறேன். சரி ஓகே முடிச்சிட்டாங்க. நான் லைவ் கட் பண்ணிடுவா இல்லை லைவ் இருக்கட்டுமா? நீங்கள் இந்த ரேஸை ரீஸ்டார்ட் பண்ணி ஓட்டுங்க. அப்படியா? எனக்கு அந்த ரீஸ்டார்ட் ஆப்ஷன் காட்ட மாட்டேங்குது. ஏன்னா நீங்கள் தான் க்ரூ லீடரு. ஒய் அமுத்துங்க ப்ரோ. எனக்கு இங்கே ஒய் இருக்காது. எக்ஸு ஸ்கொயரு கட்டன் ட்ரையாங்கிள் 0 தான் இருக்கும் எனக்கு. அப்போ வெளியே போயிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒன்று எனக்கு 9.37 ஒன்று காட்டுது. சரி நீங்கள் முடிச்சுட்டு வாங்க, நான் இது லைவ் எண்ட் பண்ணுறேன். இன்னும் 7 மினிட்ஸ் இருந்துச்சுன்னா 1 ஹவர் கணக்காயிடும். கேக்குதா? ஹலோ. இன்னும் ஒரு 7 மினிட்ஸ் இப்போ நம்ம எங்கே ஆரம்பித்தோம்? இல்லை இப்போ நீங்கள் தான் க்ரூ லீடர். ஸோ நீங்கள் தான் இப்போ ஸ்டார்ட் கொடுக்கணும். பண்ணுங்க. க்ரூ விட்டு வெளியே வந்துடுங்க. நான் க்ரூ விட்டு வெளியே போகிறேன். நீங்கள் இந்த ரேஸை வந்துட்டு ரீஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, நீங்கள் க்ரூ விட்டு இப்போ வெளியே போனீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணுறது கரெக்டாக.
இங்கே அடுத்த ரேஸ் தான் காட்டுது. சரி ஓகே, நீங்கள் சாப்பிட்டு வந்துட்டு கால் பண்ணுங்கள், நம்ம அடுத்து போடுவோம். சரி. ஓகே சரி பாருங்கள், சாப்பிட்டு முடிச்சுட்டு கூப்பிடுங்க. சரி. ஓகே ப்ரோ.